நம்முடைய ரசிகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சிறு வயதிலிருந்து இருவர் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். அதில் ஒருவன் மன்னராகும் வாய்ப்பு கிடைத்தது. அவனுடைய நண்பன் எப்பொழுது பார்த்தாலும் மன்னனை பார்க்கும் பொழுதெல்லாம், உனக்கு என்னப்பா, நீ மன்னராகி விட்டாய், நல்ல உணவு, மரியாதை, அதிகாரம் என்று வசதியாக இருக்கிறாய் என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பானாம். ஒரு நாள் மன்னர் அவனிடம், நாளை ஒரு நாள் மட்டும் நீ மன்னராக இருக்கும் அந்த அரிதான வாய்ப்பை உனக்கு தருகிறேன் என்று சொன்னாராம். அவனும் மிகுந்த உற்சாகத்தோடு மறுநாள் வந்தானாம். ராஜ வஸ்திரம், உபசரிப்பு, சிங்காசனத்தில் உட்கார வைத்தாராம். உட்கார்ந்தவன் சற்று நிமிர்ந்து பார்த்தபோது ஒரு கூர்மையான வாள், குதிரையின் வாளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒற்றை முடியினால் அதை கட்டி அவனுடைய தலைக்கு நேராக அது தொங்க விடப்பட்டு அது ஊசலாடி கொண்டிருந்ததாம். அதை பார்த்ததிலிருந்து கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. எந்த நேரம் தன் தலையில் வாள் விழுந்து தலை போய்விடுமோ, நிமிர்ந்து பார்த்தால் கூட கண்களில் விழுந்து விடுமோ, குத்தி விடுமோ என்று அச்சத்தோடே அங்கு அமர்ந்திருந்தான். சாப்பாடு வகை வகையாக இருந்தும், உட்கார நல்ல சிம்மாசனம் இருந்தும் உற்சாகமும் இல்லை. ஓடிவிடலாமா என்று முடிவு பண்ணின போது, அதுவும் ஒருவேளை அதிர்ச்சியில் அருந்து தொங்கிவிட்டால் என்ன செய்வது? இப்பொழுதுதான் மன்னரின் நிலையை உணர்ந்து கொண்டான். எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் மன்னராக இருந்தாலும் அது மனதிற்கு மகிழ்ச்சி தராத ஒரு விஷயமே. இந்த கதையில் உள்ளது போன்று நம் எல்லார் தலையின் மேலும் இது போன்று பல பிரச்சனைகளை நம் வாழ்நாள் முழுவதும் வாள் போன்று தொங்கிக் கொண்டிருக்கலாம். சத்திய ஆவியானவர் நமக்குள் வரும்போது சகல சத்தியத்தின் பாதையில் நடத்தி செல்வார். முடிவு உடனே நமக்கு தெரிவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் தெரிவு செய்ய வேண்டிய முக்கியமான தீர்மானங்களை தெளிவாய் அவர் நமக்கு அறிவிப்பார். அதனால் நம் எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும். எங்கு செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், எதற்காக செயல்பட வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் அவரே கற்றுக் கொடுப்பார். நாமும் கவலையின்றி அவரோடு சேர்ந்து வாழ முடியும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சத்திய ஆவியாகிய நீர் எங்களுக்குள் வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.